institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. விடுபட்டு போனதுக்கு யார் வேணாலும் ஒரு சாலைக்கு ஒதுக்குகின்ற பல சாலைகளை பார்க்கின்றோம். ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு சாலை விடுபட்டு போயிருக்கலாம், ஆனால் அதே சாலைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கவா சொல்லுகிறார்கள். அதே அந்த மாதிரி அந்த பணி டெண்டரும் போயிருக்கு. பணி செய்யாமல் அவர் இறந்து விட்டார், அவ்வளவுதான். இங்கே முதலமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னதை போல எங்களுக்கு நாங்களும் மக்கள் மத்தியில் மிகுந்த அன்போடு பழகி, ஆசையோடு பழகி, மக்களிடத்தில் நேசமாக பழகி, தொடர்ந்து அரசியல் வாழ்க்கையில் மக்களுக்காகவே தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது என்னுடைய கடமையாகும். அது மட்டுமல்ல, இப்போ தமிழ்நாடு வெற்றி திட்டத்திற்கு அண்ணாவின் பெயரை எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய. நான் கலைஞர் கனவு இல்லத்தை பற்றி கேட்கவில்லை உங்களை. அண்ணாவின் பேர் இருந்திருக்கலாம். எத்தனையோ பேர் எல்லா திட்டத்திற்கும் வெற்றி திட்டம் என்று வைத்திருக்கிறீர்கள். இது போக நீங்கள் இதில் முழுக்க முழுக்க பார்த்தால், அடுத்து பார்த்தீர்கள் என்றால், நம்ம மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டம் 20 வருஷமாக நடக்குது. 2006 இன்னைக்கு 2026. இந்த திட்டம் எங்களுடைய ஆட்சி காலத்திலே மிக சிறப்பாக ஒரு ஆண்டு செயல்படுத்தப்பட்டு நான் அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கிராமங்களையும் கிளஸ்டர்களை பூரா, ஏதோ ஒரு கிராமத்திலேருந்து 100 நாள் வேலைன்னா இன்னொரு கிராமத்திற்கு வேனில் 407 அந்த டாடா ஏஸ்லாம் கூப்பிட்டு போவாங்க. காலையில் அங்கே வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போவாங்க. இப்படிப்பட்ட நிலையை பார்த்து நான் அமைச்சரானவுடன் உடனே அதற்காக மாற்றமாகத்தான் எல்லா கிளஸ்டரையும் எடுக்கணும். அப்போத்தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி அந்த திட்டத்தை அந்த ஆண்டு நடத்தினோம். அப்பொழுது நடத்தின உடனே 23-24 கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்றால் 13,00,000 கோடி அந்த ஆண்டு. ஏனென்றால் மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டத்தில் 100% கூலியும் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அவர்கள் புதிய ஒரு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தில் பார்த்தா இது முழுக்க முழுக்க ஜிபி ராம்ஜி திட்டம் என்று கொண்டு இந்த திட்டத்தில் 40% குறுக்கீடுகளை தவிர்த்து நீங்கள் 25 நிமிடம் நீங்கள் பேசிவிட்டீர்கள். சுருக்கமாக மானிய கோரிக்கை நீங்கள் நன்றி சொல்லி முடிக்க கேட்டுக்கொள்ளுங்க. இல்ல ஒண்ணு இல்ல நான் அதாவது இன்னும் அரசுக்கு ஆலோசனையாகத்தான் சொல்கிறேன். ஜிபி ராம்ஜி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா 60% கூலி அவங்க கொடுப்பாங்களா, 60% கொடுப்பாங்களா, அது உத்தேசம். அவங்க கொடுத்தா தான் போச்சு, கொடுக்கலன்னா அதை கேட்க முடியாது ஒன்றிய அரசை. போன ஆண்டு கூட 25-26 கூட 12 கோடி வேலை நாட்கள் கொடுத்தார்கள். நாங்கள் 40 கோடி வேலை நாட்களை முடித்து இந்தியாவிலே முதல் மாநிலம் என்ற உயர்வை பெற்ற ஒரே மாநிலம் தமிழகம். 40 கோடி வேலை நாட்களை உருவாக்கினோம். அதில் ஏறத்தாழ 13,000 கோடி செலவழித்தோம். மொத்தம் இருக்கக்கூடிய அனைவருக்கும், இந்த திட்டத்தில் இடம்பெறக்கூடிய அனைவருக்கும் ஏறத்தாழ 52 53 நாட்கள் வேலை நாட்கள் கொடுக்கப்பட்டது. 50 52 நாட்கள் வேலை கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் நீங்க கணக்கிட்டு பார்த்தால் நம்ம 100 நாள் வேலை திட்டம் தான் பேரு. ஆனா அதிகபட்ச வேலை கொடுத்த நாள் என்பது இந்த 13,000 கோடி கொடுத்து 23-24 40 கோடி வேலை நாட்கள் நடந்த நாட்கள் தான் 50 நாட்கள் வேலை, 50 52 நாட்கள் வேலை நடந்திருக்கிறது. இப்ப இவங்க ஒன்றிய அரசு 125 நாள் அறிவிச்சுட்டு அவங்க 60% அவங்க கொடுப்போம், நீங்க 40% கொடுன்னு சொல்லிருக்காங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திலே அவங்க பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே 38% கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்க வேண்டியது 60% கொடுக்கணும். ஆனா கொடுக்கறது இல்லை, 38 கொடுக்குறாங்க. வேற நம்ம நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. இது பாதிக்கப்படுறாரு தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள். ஆக அதற்காக தமிழ்நாடு அரசு நம்ம நிதியை கொடுக்கிறோம். இப்பயும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை தொடர வேண்டும் என்பதற்காக வேறு வழி இல்லாமல் 125 நாள் கொடுக்கிறோம். நீ 60 நாங்கள் 40 கொடுத்தா நம்ம கொடுக்கலாம்னு கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக சொல்கிறேன், 165 நாட்கள் வேலையை முடித்தவர்களுக்கு நாங்கள் 150 வெற்றி என்ற ஒரு திட்டத்தை நீங்கள் அறிவித்தீர்கள். வரவேற்கிறேன், அறிவிங்க.
ஆனால் எல்லாருக்கும் 150 நாட்கள் கொடுக்க முடியுமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பொதுவாக யோசிச்சு பார்க்கணும். நான் சொல்றது இந்த திட்டம் பேர் வச்சிருக்கேன். அதில் 125 நாள் வேலை பார்த்து முடித்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த திட்டத்தில் 125 நாள் வேலை கூடுதலாக நாங்கள் கொடுப்போம். அந்த திட்டத்திற்கு பேர் 150 நாள் வெற்றி திட்டம் என்று வைத்திருக்கிறீர்கள். இதெல்லாம் பேப்பரில் தான் இருக்கு. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக இந்த ஜிபிஜி ராம் திட்டம் என்பது எந்த அளவிற்கு நடைபெறப் போகுது என்பது சொல்ல வேண்டுமென்றால் கடந்த ஒன்று முடிச்சிட்டேங்க. ஜூலை மாதத்தில் மட்டும் சொல்றேன். நீர்வளத்துறை அமைச்சர் இந்த ஒன்று பேரவைத் தலைவர் அவர்களே, மொத்த ஒதுக்கீடு 12,643 கோடி. அதில் ஒன்றிய அரசு 7,586 கோடி, தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5,057 கோடி ஒதுக்கி இருக்கிறார்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் 125 நாள் வேலை வாய்ப்பை நீங்கள் 150 நாள் கொடுக்கறது பேப்பரில் மட்டும்ன்றீங்க. 165 நாள் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக 150 நாட்கள் வேலை கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எதுவுமே பேப்பரில் இருக்குதுன்றது ஒன்னொன்னுத்தையும் பார்த்து இது செய்ய முடியுமா அப்படின்றதெல்லாம், பணம் இருக்குதான்றதெல்லாம் பார்த்து தான் ஒரு திட்டத்தையும் தினந்தோறும் சிந்திச்சு அதை செயல்படுத்துகிற முதல்வர் தான் எங்களுடைய முதல்வர் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா, நீங்கள் ஒரு மூத்த உறுப்பினர், உங்கள் மனசுக்கே தெரியும் எப்படி பேசணும், இப்போ எப்படி ஆட்சி இருக்குதுன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அதெல்லாம் கருத்தில் கொண்டு, அரசியல்வாதி நாங்கள் அல்ல, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறவர் தான் எங்கள் முதல்வர். திட்டவட்டமாக நான் தெரிவிச்சுக்கிறோன்னு. அதனால் அண்ணன் எதுவாக இருந்தாலும் பேப்பரில் தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் தயவு செய்து சொல்லாதீங்க. நாங்கள் ஏன்னா சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் நீங்கள் அதை தாராளமாக சொல்லுங்கள். எங்களுடைய முதல்வர் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் முதல்வராக இருப்பார். மக்களுக்கு என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன தேவைகளை அதை மட்டும் செய்யக்கூடிய முதல்வராக இருப்பார். அதனால் நீங்கள் மூத்த உறுப்பினர் அண்ணங்கிட்ட நான் அடிக்கடிக்கு நடுவில் நான் பேச எனக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் தயவு செய்து நீங்கள் எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயம், உங்களுடைய தொகுதி விஷயம், உங்களுடைய மாவட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.